இப்போ நம்ம ஸ்ப்ரெட் அண்ட் ரெஸ்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அரே இல்லை ஆப்ஜெக்டில் இருக்க வேல்யூஸை மேனிபுலேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ப்ரெட் அண்ட் ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. இது ரெண்டுத்துக்குமே ட்ரிபிள் டாட்டுங்கிற இந்த ஒரே சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை எங்கே யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து ஸ்ப்ரெட்டாகவும் ரெஸ்ட்டாகவும் இது ஆக்ட் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்டுனா என்னங்கிறத பார்க்கலாம். அரே இல்லை ஆப்ஜெக்டுக்குள்ளார இருக்கிற வேல்யூஸை அதிலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. மல்டிபிள் சினாரியோஸில் நம்ம இதை போல் வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு சினாரியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் கன்சோல் போயிட்டு இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ARR 1ங்கிற வேல்யூவில் நான் ஒரு அரேவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 1, 2, 3ன்னு. இப்போ இந்த அரேவை பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு அரேவை க்ரியேட் பண்ணுற மாதிரி சினாரியோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த அரேயில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதே தான் அந்த அரேலையும் இருக்கும். அதுக்கு ARR 2ங்கிற வேரியபிளுக்கு இந்த அரேயில் உள்ளதை அப்படியே நம்ம அசைன் பண்ணலாம். இப்படி டைரெக்டாக அசைன் பண்ணும்போது ஒரு சிக்கல் வரும். அது என்ன பிரச்சனைனா, இப்போ ARR 1ல் என்ன வேல்யூஸ் இருக்குது, 1, 2, 3 இருக்குது. அதே போல் ARR 2ல் என்ன வேல்யூஸ் இருக்குது, அதே 1, 2, 3 தான் இருக்குது. இப்போது ARR 2ல் உள்ள வேல்யூஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ARR 2ல் உள்ள வேல்யூவை அதோட 0th பொசிஷனில் உள்ளதை 1க்கு பதிலாக நான் 5ன்னு மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ARR 2ல் என்ன ஆகியிருக்கும், நமக்கு 5, 2, 3ன்னு அப்டேட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம இது போல் டைரெக்டாக அசைன் பண்ணோம்னா ARR 1லேயும் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். தெரியுதா, 5, 2, 3ன்னு இருக்குது. ஆனால் நம்ம இந்த அரே 1ல் எந்த சேஞ்சுமே பண்ணல. ஜாவா ஸ்கிரிப்டில் இப்படி நம்ம டைரெக்டாக அரேவையோ இல்லை ஆப்ஜெக்டையோ அசைன் பண்ணும்போது இந்த அரே 2க்கு புது வேல்யூவை க்ரியேட் பண்ணாமல் ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்குல்ல அந்த வேல்யூக்கு இந்த அரே 2க்கும் ஜஸ்ட்டு பாயிண்ட் ரெஃபரன்ஸை மட்டும்தான் க்ரியேட் பண்ணிக்கும். இப்போ எந்த வேரியபிளை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பாயிண்ட் பண்ணியிருக்க ஒரே வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். நமக்கு இந்த இஷ்யூ வரும். இந்த சினாரியோவை நம்ம ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறதுனா, இப்போ அரே 2 நம்ம புதுசாக இனிஷியேட் பண்ணும்போது அரே 1லேருந்து நம்ம எடுக்காமல் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா புது அரேவை க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்குள்ளார ஏற்கனவே என்ன இருக்குது, 5, 2, 3 இருக்கா. ஸோ அதே 5, 2, 3யை நம்ம புதுசாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும். இப்படி புதுசாக க்ரியேட் பண்ணாதான் இந்த அரே 2ங்கிற வேரியபிளுக்கு வேறு ஒரு மெமரி அட்ரஸில் இந்த வேல்யூவை போட்டு வச்சுக்கும். ஆனால் 100 வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாத்தையும் இங்கே உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. இதுக்காக தான் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. இப்போ இந்த அரே 1 வேரியபிளுக்கு முன்னாடி இந்த ட்ரிபிள் டாட் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, அரே 1ல் இருக்கிற வேல்யூஸை வெளியில் எடுத்து இந்த புது அரேயில் போட்டுக்கும். அதாவது இந்த அரே 1ல் இருக்கிற அரேவை மட்டும் விட்டுட்டு அந்த வேல்யூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த புது அரேயில் அது போட்டுக்கும். இப்போ இந்த அரே 2வை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ARR 2ல் 0th பொசிஷனில் உள்ள வேல்யூவை மறுபடியும் நான் 1ன்னு நான் மாற்றுறேன். இப்போது ARR 2ல் செக் பண்ணி பாருங்கள், நமக்கு 1, 2, 3ன்னு இருக்கும். ARR 1ல் நம்ம பார்த்தோம்னா 5, 2, 3ன்னு இருக்கும், மாறி இருக்காது. இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா புது அரேவை க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதுக்குள்ளார போடுறோம். இப்படி ஒரு அரேலையோ இல்லை ஆப்ஜெக்ட்லேயோ இருக்கிற வேல்யூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், நம்ம கோட் போயிட்டு கான்ஸ்ட் அரே 1 நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அரே 1 = 1, 2, 3, 2, 3. ஸோ இதிலிருந்து நம்ம அரே 2 க்ரியேட் பண்ணணுன்னா இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அரே 2 நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு புது அரேக்குள்ளார ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி இந்த அரே 1 நம்ம போட்டுக்கிட்டா போதும். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஏதாச்சும் வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க, இதோட சேர்த்தே ஆட் பண்ண முடியும். கமா போட்டு நான் 4 and 5 நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த அரேயில் இருக்கிற 1, 2, 3யோட 4, 5யும் சேர்த்து நம்ம அரே 2ல் போட்டுக்கும். இப்போ பாருங்கள், console.logல செக் பண்ணி காமிக்கிறேன். அரே 2வை நான் பிரிண்ட் பண்ணுறேன். தெரியுதா, நமக்கு 1, 2, 3, 4, 5. ஸோ இது எல்லா வேல்யூவையும் அரே 2ல் போட்டிருக்கு. இதை நம்ம ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இதே போல் ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பண்ண முடியும். இப்போ கான்ஸ்டில் obj1 அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கலாம். இதுக்குள்ளார
ஏக்கு 1 பி ஈக்குவல் டு 2ங்கிற ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து நான் இன்னொரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓபிஜே 2ங்கிற ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ புது ஆப்ஜெக்டை நம்ம போட்டுக்கிட்டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஓபிஜே 1ல் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளார நம்ம போட்டுக்கலாம். ஆனால் அதில் எனக்கு ஏங்கிற வேல்யூவை மட்டும் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு கமா போட்டு ஏ கோலன் உங்களுக்கு எந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுமோ அந்த வேல்யூவை மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இது இல்லாமல் புதுசாக உள்ள ப்ராப்பர்ட்டிஸையும் ஆட் பண்ண முடியும். சி கோலன் 4ன்ட்டு நான் கூட ஆட் பண்ண முடியும். இப்போ console.logல நான் இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆப்ஜெக்ட் 2 பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா? A3ன்னு மாறிடுச்சு, B2 அப்படியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புது ப்ராப்பர்ட்டியான C4 ஆட் ஆகிருக்கு. ஸோ இது போல் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி அரே அண்ட் ஆப்ஜெக்ட் மேனிப்புலேஷன்ஸை நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு சும்மா ஹெலோன்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலாம். ஹலோங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலாம். இதுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன், நிறைய வேல்யூஸை பாஸ் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5ன்ட்டு நிறைய ஆர்கியூமெண்ட்ஸை நான் பாஸ் பண்ணுறேன். இதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவோம்? ஏ, பி, சி, டி, இ. ஸோ இது போல் நம்ம தனித்தனியாக தான் ஆர்கியூமெண்ட்டாக நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு இந்த ஆர்கியூமெண்ட் எத்தனை அங்கேருந்து அனுப்புகிறாங்கன்னே தெரியாது. இது வந்து டைனமிக்காக இருக்கும். அதாவது ஒரு சமயம் 2 அனுப்பலாம், ஒரு தடவை 3 அனுப்பலாம், ஒரு சமயம் 4 கூட அனுப்பலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இது எல்லாத்தையுமே அரேவாக கலெக்ட் பண்ண முடியும் இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி. இப்போ இந்த ஹலோங்கிறதுல நம்ம தனித்தனி ஆர்கியூமெண்ட்டாக நம்ம அனுப்புகிறோம். கரெக்டாக? இப்போ இங்கே இந்த மொத்த ஆர்கியூமெண்ட்ஸுக்கும் பதிலாக நம்ம ஒரே ஒரு பேராமீட்டரை செட் பண்ணால் போதும். நம்பர்ஸ்ன்ட்டு நான் ஒரே ஒரு பேராமீட்டரை செட் பண்ணிக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ட்ரிபிள் டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இது ரெஸ்ட் ஆப்ரேட்டராக ஆக்ட் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம இங்கே அரேவோ ஆப்ஜெக்டோ அனுப்பலை, தனித்தனியாக 1, 2, 3, 4, 5ன்ட்டு அனுப்புகிறோம். இது என்ன பண்ணுன்னா இது எல்லாத்தையும் இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் கலெக்ட் பண்ணி அரேவாக கன்வெர்ட் பண்ணிவிடும். console.logல செக் பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்ஸ்ன்னு மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ப்ரௌசரில் போய் செக் பண்ணால் தெரியுதா? 1, 2, 3, 4, 5ன்ட்டு அரேவாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி தருது. ஆக்சுவலாக ஆப்ரேட்டர் ஒன்று தான், ட்ரிபிள் டாட்டு தான். ஆனால் அதை எங்கே யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம ஸ்ப்ரெட்டாகவும் ரெஸ்ட்டாகவும் அதை ஆக்ட் ஆகும். ஸ்ப்ரெட்டுங்கிறது என்ன? அரேலையோ இல்லை ஆப்ஜெக்ட்லேயோ இருக்க வேல்யூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளில எடுக்கிறதுக்கு ஸ்ப்ரெட் யூஸ் ஆகும். ரெஸ்ட்டுங்கிறது தனித்தனியாக இது போல் வேல்யூஸை நம்ம அனுப்பும் போது அதை அரேவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம்.